கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் நிதின் இயக்கத்தில் நடிகர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர், ஒய்ஜி மகேந்திரன், சரவண சுப்பையா, சத்யன், லாஜி சக்திவேல், ஜார்ஜ் மரியன், கவிதா பாரதி, இந்திரஜா இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் கூரன். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதை சுருக்கம் என்னென்னா, கொடைக்கானலில் ஜான்சிங்கிற நாய் தன்னோட குட்டி நாயோட ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும். அப்போது ஒரு குடியார கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு அந்த குட்டி நாய் மேலே ஏற்றி கொண்டுருவாங்க. இதை பார்த்து அந்த தாய் நாய் என்ன பண்ணுன்னா, அந்த கார் பின்னாடியே துரத்திட்டே பின்னாடி ஓடும். அந்த காரை பிடிக்க முடியாது. பின்னாடி தனக்கான நீதி வேணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாயை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வழக்கறிஞர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வீட்டுக்கும் போகும். அங்கே காவலாளி என்ன பண்ணுவார்னா, அந்த நாயை துரத்தி விட்டுருவார். ஆனால் அங்கே அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டுக்கு. அதை பார்க்குற எஸ்.ஏ. சந்திரசேகர் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு அதோட உணர்வுகளை கவனிப்பார். அது வாயில்லா ஜீவன்னாலும் தனது கதையை அவருக்கு உணரும்படி புரிய செய்யும். அதை தொடர்ந்து குட்டியை இழந்த அந்த நாயோட கோபத்தையும் சோகத்தையும் புரிந்து கொண்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த நாய்க்காக வாதாட கோர்ட்டுக்கு வருவார். அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியாக ஒய்ஜி மகேந்திரன் இருப்பார். எதிர்த்தரப்பு வக்கீலாக பாலாஜி சக்திவேல் இருப்பார். வினோதமான இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, ஒரு நாய் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீல் வீட்டுக்கும் போச்சு, குட்டி நாய் மீது கார் ஏற்றினவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியாக அந்த நாய்க்கு நியாயம் கிடைச்சதா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த கூரன்னா என்ன மீனிங்னா, கூர்மையான புத்தி கொண்டவன் தான் பொருள். இந்த படத்தோட கதாநாயகனான அந்த நாய்க்கு புத்தி கூர்மையாக இருக்கிறதுனால இப்படத்துக்கு கூரன்னு டைட்டில் வச்சுருக்காரு இயக்குனர். ஒரு நாயோட உணர்வுகளை பார்வையாளர்களுக்கு எப்படி காட்டுவாங்கன்னு நமக்கே ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் அந்த படத்தை தொடங்கி அடுத்த காட்சியிலே பார்த்திங்கன்னா அழகாக காட்டியிருப்பார் இயக்குனர் நிதின். ஒரு நாய்க்கு இவ்வளோ அறிவு இருக்குமாங்கிறத நம்மளே யோசிக்க வைக்கும். அதற்கு ஒரு முன்கதையும் இன்டர்வல் பிளாக்கில் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. இரண்டாவது பாதி சுவாரஸ்யமான ஃப்ளாஷ்பேக்கு. வழக்கறிஞர் தர்மராஜுங்கிற கேரக்டரில் எஸ்.ஏ. சந்திரசேகர் ரொம்ப இயல்பாகவே நடிச்சிருப்பார். இந்த கதாபாத்திரம் அவருக்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கு இந்த படத்தில். நாய் மீது கார் ஏற்றி கொண்ட ரஞ்சித் ராஜாவின் தந்தையா கவிதா பாரதி வழக்கமான வில்லத்தனம் கொண்ட நடிப்பை நடிச்சிருப்பார். வழக்கறிஞராக நடிச்சுள்ள பாலாஜி சக்திவேல் அவர் வரும் காட்சிகளில் பேசும் வசனங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்வையாளர்களை கவர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நாய் குறைக்கிற ஒளியை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மொழிபெயர்ப்பவராக ஒருவர் தான் சத்யன். அவரோட நடிப்பும் ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகரோட உதவியாளராக வர இந்திரஜாவும் நல்லா நடித்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மார்ட்டின் தன்ராஜ் ஒளிப்பதிவில் கொடைக்கானல் மலை பிரதேசங்களில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு நாயை பற்றி கதையாக இருந்தாலும் அதோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வகையில் நன்றாகவே பின்னணி இசை கொடுத்துருப்பார் சித்தார்த் விபின். அது மட்டும் இல்லாமல் பாடல்களும் நல்லா ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்த்துடலாம். விலங்குகள் கொலை செய்யப்படுறதை தடுக்கவும் தண்டிக்கவும் மனிதருக்கு சட்டங்கள் பொருந்துமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக அதற்கான சட்டப்பிரிவுகளை மேற்கோள் காட்டி குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட நீதிமன்றங்கள் கண்ணால் கண்ட காட்சியை வச்சு மட்டும் இல்லாமல் அதோட உணர்ச்சிகள் அடிப்படையிலையும் சாட்சியாக எடுத்துக்கிறதுங்கிறது இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லப்பட்டிருந்தது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் முதல் பாதி காட்சிகளில் ரசிகர்கள் ரொம்ப சோர்வாக காணப்பட்டாங்க. இரண்டாவது பாதியில் சில காட்சிகள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இல்லை. எனவே கூரன் உணர்ச்சி குவியல் படம் நல்லா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் படி 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாம். இந்த படத்தை நீங்களும் போய் தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.